ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோன்னா என்னோடய ஹை ஸ்கூலுக்கு தான் போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து என்னோடய ஹை ஸ்கூலில் ட்ரம்ப் வந்து விசிட் பண்ணுறாரு. ஸோ நாங்களுமே வந்து அவரை பார்க்க தான் போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரம்ப் இன்றைக்கி எதுக்கு எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாருன்னா, அவரோட புதுசாக லான்ச் பண்ண ட்ரம்ப் அக்கௌண்ட்ஸுங்கிற சைல்ட் சேவிங்ஸ் இனிஷியேட்டிவை ப்ரொமோட் பண்ணுற ஒரு விதமாக தான் வந்திருந்தார். ஸ்கூலுக்கு வரக்கு முன்னாடி நாங்கள் கார் எல்லாமே வந்து தூரமாக ஒரு ரோட்லேயே பார்க் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் நாங்களும் வந்து ஒரு கார்லாம் சில ரோட்டில் பார்க் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த ரோட்லேயே வந்து நாங்களுமே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஸ்கூலுக்கு வெளியே இருந்த அந்த க்யூவில் வந்து நாங்களுமே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி ட்ரம்ப் எங்கள் ஸ்கூலுக்கு வராங்கிறனால இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் வந்து இங்கே டிராஃபிக்கு அதுக்கப்புறம் அந்த கூட்டம் எல்லாமே வந்து நல்லா வெல் மெயின்டைன்டாக வச்சுருந்தாங்க. அப்படியே அந்த ரோட்ஸ் எல்லாமே எதுவுமே டிராஃபிக் இல்லாமல் அப்படியே கரெக்டாக க்யூஸ் எல்லாம் அலைன் பண்ணி அந்த க்யூவை மக்கள்லாம் எல்லாமே ஃபாலோ பண்ணி எல்லாருமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. அதே சமயம் இங்கே வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸும் இருந்தாங்க. எல்லாருமே வந்து ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டுலாம் இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நாங்கள் ஸ்கூலுக்குள்ளே போகிறக்கே வந்து எவ்வளோ பெரிய க்யூவில் நிற்கிறோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து அந்த க்யூ ஸ்கூலுக்கு வெளியே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக போ அப்படியே ஒரு லாங் க்யூவாக இருந்துச்சு அது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் என்னோடய ஹை ஸ்கூல். இதில் வந்து 9th to 12th கிரேட்ஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ தான் வந்து இந்த ஸ்கூலுக்குள்ளேயே போகிறேன் இந்த சம்மர் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம். க்யூ வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட் உள்ளே வந்து நிறைய செக்யூரிட்டி செக்ஸ் இருந்ததுனால க்யூ வந்து ரொம்ப லாங்காக அண்ட் ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு க்யூ மூவ் ஆகிறதுக்கே. அண்ட் ரொம்ப வெயில் அடித்ததுனால எங்கள் எல்லாத்துக்குமே வந்து டயர்டாகி டீஹைட்ரேட்டும் ஆயிடுச்சு. ட்ரம்ப் 3:30 தான் வருவாருங்கிறதுனால நாங்கள் வந்து 12:30 வந்துட்டோம். ஸோ தட் வந்து க்யூ எல்லாம் கரெக்டாக போய் நாங்களுமே வந்து கரெக்டாக இடத்தெல்லாம் பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து எல்லா நாட்டோட ஃப்ளாக்ஸுமே இருந்துச்சு. ஸ்கூலோட பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா நாங்கள் செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஜ் செட் பண்ணியிருந்த பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு வந்து என்ட்ராக போனோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து கேர்ள்ஸோட பேஸ்கெட் பால் கோர்ட். அண்ட் இதிலேருந்து உள்ளே போனோன்னா நம்மளுக்கு வந்து பாய்ஸோட பேஸ்கெட் பால் கோர்ட் வரும். அண்ட் அங்கே தான் வந்து மெயின் ஸ்டேஜ் செட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு பெரிய பேஸ்கெட் பால் கோர்ட்டுங்கிறதுனால. பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் தான் தெரியுது உள்ளே வந்து அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி சீட்டை பிடிச்சிட்டாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நின்றுக்கிட்டு இருந்ததுனால எங்களுக்கு வந்து சரியாக இடமே இல்லை நிற்கிறதுக்கு. அண்ட் அப்புறமா ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே வந்து நின்று எங்களுக்கு வந்து அதுக்கு அங்கேருந்து எங்களுக்கு கரெக்டான வியூ கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற அதே இடத்துல தான் வந்து நானும் துருவம் வந்து இன்டர்நேஷ்னல் டைன்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் அதையும் பார்த்துருங்க. அண்ட் இப்போ நாங்கள் பர்ஃபார்ம் பண்ண இடத்துல தான் வந்து அந்த ஸ்டேஜை போட்டு அங்கே வந்து அந்த சில சேர்ஸ் எல்லாம் போட்டு அங்கே வந்து நிறைய பேர் உட்காந்துட்டுருக்காங்க. நாங்கள் உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் ட்ரம்ப்போட பார்ட்டியான ரிப்பப்ளிக்கன்லேருந்து எங்கள் ஸ்டேட்டில் கவர்னராக நிற்க போகிற கேண்டிடேட்டான ரிக் ஜாக்சன் வந்து ஃபஸ்ட்டு பேசியிருந்தார். அவருக்கு அப்புறம் எங்கள் ஸ்டேட்டை சம்மந்தப்பட்ட ஒரு சில பேர் வந்து பேசியிருந்தாங்க. I talked about the fact that only 30% of our students can read and do math. And we failed our students, and President Trump knows that, but we're going to do something about it because we're going to bring education. அவங்க எல்லாருமே பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் இங்கே எல்லாருமே பார்க்க வந்திருந்த மெயின் ஆளான அமெரிக்காவோட பிரசிடெண்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் வந்து உள்ளே வந்திருந்தார். அவர் ஆக்சுவலாக 3 o'clock தான் வருவார்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே எல்லாருமே வந்து 2:48 அவங்களோட ஸ்பீச்சை முடித்ததுனால ஒரு 2:48 அப்படியே எல்லாருமே வந்து எந்திரிச்சு நின்றுக்கிட்டு எப்போ அவர் வருவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 30 minutesக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் வந்து அவருமே வந்திருந்தார். அவர் உள்ளே வரும்போது அப்படியே எல்லாருமே எந்திரிச்சு நின்று கை தட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு அதுக்கப்புறம் சியர் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவர் உள்ளே வந்து அவரை நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் யாருனாலையுமே நம்பவே முடியல. நாங்கள் வந்து லைக் யூஎஸோட பிரசிடெண்ட்டே பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அப்புறமா நாங்கள் எல்லாருமே வந்து அவரை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அவரை பார்த்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ தான் வந்து
நம்மளுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரசிடெண்ட்டை பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு. Well, thank you very much. It's a special place, and I am here to announce my candidacy. அண்ட் அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து கை தட்டி முடித்ததுக்கப்புறம் அவருமே வந்து அவர் பேச ஆரம்பித்தார். அண்ட் கிட்டத்தட்ட வந்து இந்த வயசுலையுமே வந்து அவர் 1 மணி நேரத்துக்கு அப்படியே தொடர்ந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தார். அவர் மெயினாக பேச வந்த அவரோட அந்த ட்ரம்ப் அக்கௌண்ட்ஸ் பற்றியான விஷயங்கள் எல்லாமே பேசிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பேசினார். அண்ட் அதெல்லாம் பேசி முடிஞ்சதுக்கப்புறம் அவருமே வந்து கிளம்பிட்டு அப்படியே தேங்க்யூலாம் சொல்லிவிட்டு அவரோட சிக்னேச்சர் டான்ஸ் ஸ்டெப்பையும் போட்டு போனார். எல்லாருமே அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே இருந்த க்ரௌடு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எந்திரிச்சு நின்றுட்டே தான் இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க உட்கார சொன்னதுக்கப்புறமே வந்து ஏதாவது கைத்தட்டும் போதெல்லாம் எந்திரிச்சு நின்று ஆனவனா கைத்தட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சொன்ன அவரோட சிக்னேச்சர் டான்ஸ் ஸ்டெப்பையும் போட்டு போனார். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.